வணக்கம். நம்ம உடம்பு நம்மகிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு தான் இருக்குங்கிறத நீங்க கேட்டிருக்கீங்களா? அதாவது உடம்புல ப்ராப்ளம் வந்தாதான் வலின்னு இல்லாம, நம்ம கை கால்கள் சில்லுன்னு இருக்கிறது, அதே மாரியே முடி உதிர்வது, மறதி வர்றது, கூடவே வந்துட்டு சத்து குறைபாடு. இது எல்லாமே நம்ம உடம்புல ஏற்படும்போது உடம்பு நம்மகிட்ட பேசும். ஸோ அத நீங்க கவனிக்கணும். அதாவது கை கால்கள் வலி வந்தாலும் சரி, மரத்து போயிருந்தாலும் சரி, இதற்கான ஒரு எக்ஸர்சைஸும் கூடவே நம்ம வீட்டிலேயே இருக்கிற உணவுப் பொருட்கள் மூலியமா நம்ம உடம்பை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கை கால்கள் அதிகமா அடிக்கடி குளிர்ந்து போச்சு அப்படின்னா, ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு அயன் சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அயன் சத்து வேணும்னா நம்ம பேரிச்சம்பழம், கூடவே எள்ளு, வெல்லம், எலுமிச்சம்பழம் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் உணவா. இது எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு அயன் சத்து கிடைக்கும். நமக்கு அந்த கை கால்கள் சில்னஸ் குறைஞ்சு போகும். இப்போ பசி இல்லாதது, அதாவது நம்ம உடம்புல அயன் அண்ட் ஜிங்க் டைஜஷன் எல்லாமே குறைஞ்சாதான் பசி இல்லாம போகும். பசி நமக்கு அதிகமா எடுக்கணும் அப்படின்னா நிலக்கடலையும் பூசணி விதையும் நாம எடுத்துக்கணும், சிறு சிறு ஸ்நாக்ஸா. அடுத்தது நம்மளுடைய கண் ரொம்பவே ட்ரைனஸ் ஆயிடும், அதிகமா நம்ம போனு டிவி எல்லாம் பாக்குறதுனால. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஐ லூப்ரிகேஷனுக்கு ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரட்டும் கூடவே நெய்யும் கலந்த உணவுகளை நாம தினசரி எடுத்துக்கணும். அடுத்தது மூச்சு திணர்வு, அதாவது மூச்சு அதிகமா நமக்கு வாங்குது அப்படின்னா நமக்கு அயன் சத்து கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான உணவுகள் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, உலர் திராட்சை, அதே மாதிரியே பேரிச்சம்பழம். அயன் சத்துக்கள் இது மூணுலயுமே நமக்கு கிடைக்கும். இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மூச்சு திணறல நாம கண்ட்ரோல் ஆகலாம். அடுத்து நமக்கு அதிகமா முடி உதிரும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அயன் சத்து குறைவா இருக்கு. ஸோ முடி உதிராம இருக்கிறதுக்கு நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை இன்டேக்காவும் எடுத்துக்கணும். அதே கரிசலாங்கண்ணி கீரையை எண்ணெயில போட்டு காய வச்சு அதையும் நம்ம ஸ்கால்ப்லாம் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடி உதிர்வது உங்களுக்கு குறையும். அடுத்தது நம்மளுடைய வாய் உலர்ந்து போகும் அடிக்கடி. வாய் ஏன் அடிக்கடி உலர்ந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ குறைவு. விட்டமின் ஏ பப்பாளியும் மாம்பழத்திலையும் இருக்கும். இது நம்ம அதிகமா எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீசன் டைம்ல என்ன பழம் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க, நமக்கு வாய் உலர்ந்து போறது குறைஞ்சு போகும். அதே மாதிரியே நம்மளுடைய கை கால்ல நகங்கள் அதிகமா உடைஞ்சு போகுது அப்படின்னா, அடிக்கடி உடைஞ்சு போகும் இல்லையா, அதுக்கு நம்மளுடைய உடம்புல கரோட்டின் குறைவா இருக்கும். இதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா வாழைப்பழமும் வேர்க்கடலையும் அதிகமா நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம டயர்டா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி குறைவு. கண்டிப்பா நாம வெயில்ல நிக்கணுங்க. தினமும் காலையில இளம் வெயில்ல ஒரு 10 to 15 நிமிஷம், ஏன் 20 நிமிஷம் கூட நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் டி வெயில் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால எவ்வளவு உங்களால வெயில அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க வெயில்ல எக்ஸசைஸ், வாக்கிங், இல்ல கொஞ்ச நேரம் உட்கார்றது, அப்படி இல்லைன்னா நடக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு மூலியமா நீங்க விட்டமின் டி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம அடிக்கடி தாழ்வு மனப்பான்மையும் எரிச்சலும் வரும். இதை நம்ம உடம்புல விட்டமின் B12 குறைவா இருக்குன்னு அர்த்தம். உணவு மூலியமா சரி பண்ணணும் அப்படின்னா நிலக்கடலையும் வாழைப்பழமும் இதுக்கும் நாம எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல அதிகமா மறதி ஏற்படும் இல்லையா, இது மறதி ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டு பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளும் வால்நட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறதி நமக்கு இருக்கவே இருக்காது. நம்மளுடைய கை கால்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி நரம்பு இழுத்து பிடிக்கும். இது இழுத்து பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு பாத்தீங்கன்னா எள்ளும் கூடவே வாழைப்பழமும் நம்ம எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம் கருப்பு எள்ளுங்க. இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சிந்திக்கும் திறன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணும். அதை சுறுசுறுப்பா ஆகணும்னா தயிரும் மோரும் உணவுல நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அப்போ நம்ம இன்னும் சுறுசுறுப்பா நம்மளுடைய நரம்பு மண்டலம் வேலை செய்யும். இப்ப தசை நிறைய பேத்துக்கு பலவீனமா இருக்கும். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குறைஞ்சதுனாலதான் தசை நமக்கு பலவீனமா இருக்கு. இது நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இளநீர் எடுத்துக்கலாம். அடிக்கடி ஏன் நோய் வருதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி குறைவுனாலதான் நமக்கு நோய் வருது. நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நமக்கு சப்போர்ட் பண்ணும். சுளுக்கு பிளஸ் மயக்கம் அதிகமா வருது அப்படின்னா கீரையும் நம்ம காய்கறிகளும் அதிகமா எடுத்துக்கணும். கூடவே கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் நைட்ல நம்ம நல்லா தூங்கணும். ஸோ நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா நைட்ல நம்ம சர்க்கரையே இல்லாம பால் எடுத்துட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா நல்லா தூங்கலாம். நம்ம சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிடணும். கம்பல்சரி தினமும் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையாவது கீரை காய்கறிகள் நாம எடுத்துக்கணும். 20 to 30 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யணும். வெயில்ல நாம நடக்கணும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு சொல்றத நாம கேட்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நன்றி.